ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சூடான சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, ஊத்தப்பம்னு எது கூட வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த சட்னியை ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய தக்காளி போட்டு தான் நம்ம தக்காளி சட்னி செய்யணும்னு கிடையாது. 5 தக்காளி இருந்தாலே போதும், நமக்கு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். இந்த தக்காளி சட்னியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் இல்லைனா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இதை லைட்டாக வறுத்து விடுங்க. மீடியம் சைஸில் 2 வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா தான் சீக்கிரமாக வேகும். இது கூட பூண்டு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சின்ன பல்லாக இருக்கிறதுனால 13 பூண்டு சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 6-7 கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும், கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. மீடியம் சைஸில் 5 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரே ஈவனாக நல்லா வேகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் கலருக்காக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது. இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 3லிருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இடையில கிளறி விடுங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் இதை ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை அதிகமாக சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துக்குங்க. இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த சட்னியை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த சட்னியில் இருக்கிற தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இல்லை சீக்கிரமாக இது உங்களுக்கு தீந்துரும்னா 3 நிமிஷம் மட்டும் வதக்குனீங்கன்னா போதும். இந்த சட்னியை நான் 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ நமக்கு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடான சாதத்தோடையும் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், சப்பாத்தின்னு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி, தோசை சாப்பிடுவாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.